Hi all, welcome to my channel. நிறைய நாள் கழிச்சு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு ஆக்சென்ட் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆக்சென்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு 10 வேர்ட்ஸ் நான் வந்துட்டு கியூரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு அமெரிக்கன் ஆக்சென்ட்ல, பிரிட்டிஷ் ஆக்சென்ட்ல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு சொல்லி தர போறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வார்த்தை இதுதான். ஸோ இதோட ப்ரொனன்சியேஷன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஒரு பிரிட்டிஷ் ஆக்சென்ட்ல இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண போறது schedule, schedule, okay, schedule, and American accentல schedule, schedule, okay. So British accentல வந்துட்டு shed and American accentல schedule. நம்மளோட செகண்ட் வார்த்தை இதுதான். ஸோ இத பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல garage, gear. ஸோ இதை நம்ம சொல்லும்போது air அப்படி சொல்றோம்ல, air. ஸோ garage, இதுதான் இதோட ப்ரொனன்சியேஷன். அண்ட் அமெரிக்கன் ஆக்சென்ட்ல இதை வந்து garage, garage. ஸோ இதை வந்து நம்ம யூஸ்வலா வந்துட்டு கேரேஜ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம்னா அது தப்பு. நம்மளோட மூணாவது வார்த்தை இதுதான். ஸோ இத பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்துட்டு பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் இஸ் privacy, சொல்லிட்டு okay, privacy. And American pronunciation வந்து privacy, okay. So privacy. So either it is privacy or privacy, okay. Privacy British and American is privacy. நாலாவது வார்த்தை இது. ஸோ இதோட பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் வந்துட்டு root. So you just want to roll the tongue, root, okay. இதுவே நம்ம அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன் எடுத்துக்கிட்டோம், அந்த ஆக்சென்ட்ல நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா இட்ஸ் route. இல்ல அப்படின்னா ரூட் கரெக்ட் தான், அதுவும் யூஸ் பண்ணுவாங்க டிபெண்டிங் ஆன் த பர்சன்ஸ் கம்ஃபர்டபிலிட்டி. அவங்க வந்துட்டு எது வேணுமோ அவங்க யூஸ் பண்ண போறாங்க. ஸோ யூ கேன் ஈதர் யூஸ் ரூட் ஆர் ரவுட். அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது இந்த வார்த்தை தான். சிம்பிள்ல டொமேட்டோ அப்படின்னு சொல்றோம். நோ, டொமேட்டோ கிடையாது. ஸோ இதோட பிரிட்டிஷ் ஆக்சென்ட் ஆர் பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் வந்துட்டு ஓகே, tomato, okay, tomato, or American accentல வந்து tomato, okay, tomato. அப்போ இதை வந்துட்டு எண்ட் பண்ணும்போது அமெரிக்கன் இங்கிலீஷ்ல டோ அப்படின்னு சொல்லி we will not அந்த அப்படின்னு சொல்ல மாட்டோம். நீங்க வந்து என்னோட ஏர்லியரா இருக்கிற ஆக்சென்ட் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப லைட்டா வந்துட்டு ஒரு ப்ரொனன்சியேஷன் கைண்ட் ஆஃப் தான் வந்துட்டு கேட்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் tomato it will be tomato. ஸோ அடுத்த வார்த்தை வந்துட்டு இதுதான். ஸோ இது வந்துட்டு நம்ம பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன்ல mobile, okay. நம்ம யூஸ்வலி சொல்றது மொபைல் சொல்றோம். அந்த ப்ரொனன்சியேஷன் okay, mobile அப்படின்னு சொல்லணும். okay, mobile, okay. And American pronunciation mobile, okay, beal அப்படின்ட்டு ரீல்ஸ்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி mobile அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வேர்ட் வந்துட்டு இதுதான். ஸோ இது பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன்ல ஐதா, ஓகே, ஐ கண்ணு மாதிரி ஐதா. ஸோ இந்த த அப்படி சொல்லும்போது த சவுண்டும் அந்த ஆர் வந்துட்டு நம்ம யூஸ்வலி ஆல்ரெடி நான் அகேன் ஆல்ரெடி வந்துட்டு முன்னாடி இருக்கிற ஆக்சென்ட் வீடியோல போட்டிருக்கேன். ஸோ ஆர் எண்டிங் ஆர்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஐதர், நைதர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஐ ஸோ ஆன்ட்டு சொல்லிட்டு இப்போ லெட்டர் ஆரை வந்துட்டு ஆ அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஆர் நம்ம சொன்ன மாதிரி ஆர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆ, தட்ஸ் இட், ஆ. ஸோ இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து ஐதர். ஸோ இது அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன் வந்து either. ஸோ இது வந்து நீங்க கேட்கும்போது either, see, rolling of the tongue.
ஸோ அமெரிக்கன் ஆக்சென்ட்ல வந்து there is rolling of the tongue. ஆர வந்து அப்படின்னு சொல்லுவோம். கிடையாது. சி நோ ஸோ நம்ம தமிழோட ழா இருக்குல்ல ழ் ழ் அந்த மாதிரி அதே மாதிரி தான் ஆர வந்து ரோல் பண்ணி சொல்லணும். ஸோ இட்ஸ் either either. And the next word is இது சேம் either மாதிரி தான் பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன்ல இட்ஸ் neither neither. Okay, neither. And இதோட American is neither neither. அடுத்த word இதுதான் பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் இது வந்துட்டு vitamin vitamin. Okay, and American pronunciation it's vitamin. So இதை நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண போது நீங்க கேட்டிருப்பீங்க vitamin கிடையாது vitamin கிடையாது vitamin டமின் டமின். ஓகே, ஸோ vitamin. ஸோ அந்த ட அப்படிங்கிறத அடிச்சு ரொம்ப அழுத்தி சொல்லாம ஒரு மாதிரி சட்டிலா சொல்லுங்க. ஓகே, வைட்டமின் வைட்டமின். ஓகே, ஸோ விட்டமின் நம்ம யூஸ்வலா இங்க விட்டமின் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ விட்டமின் இல்ல அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன் வைட்டமின் வைட்டமின் டேப்லெட்ஸ். ஓகே, ஸோ வைட்டமின். அண்ட் கடைசியா இருக்கிற வார்த்தை இதுதான். ஸோ இது பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன்ல லெஜ் லெஜ். ஸோ அந்த ஆர் லெஜர் அப்படின்னு லெஜர் அப்படின்னு சொல்லாம லெஜ் leisure. And American pronunciation இது வந்துட்டு லீ ல கிடையாது leisure leisure. So again rolling off the tongue leisure. Okay, leisure. And முக்கியமா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்தா ஸ்பெல்லிங்ல வந்து அப்படின்னு இருக்கு பட் தென் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஓகே leisure. Okay, leisure. And American வந்து leisure. So sound. See okay, kind of buzzing sound. So இந்த 10 words உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு யூஸ்ஃபுல் அப்படின்னு காமெண்ட் பண்ணுங்க. So that I'll bring another 10 or 20 words for you. And till then, stay connected. Bye.